சார், இப்போ நீங்க சொன்னது போலவே ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு வந்து விஜய் தான். ஆனா விஜய்க்கு வந்து இவங்க எப்படி செட் ஆவாங்க சார்? இவங்களோட அரசியல் எதிர்காலம் பத்தி பேசும்போது அது விஜயோட சேர்ந்து அங்க வந்து அன்டெஸ்டட் வாட்டர்ஸ் அவர் இன்னும் விஜய் வந்து ப்ரூவ் பண்ணல. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல வந்து இவங்க இரண்டு பேரோட அரசியல் எதிர்காலம் என்பது விஜயோட சேர்ந்தா எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? இல்ல இப்ப மட்டும் என்ன பெரிய அரசியல் எதிர்காலம் இருக்கு? இல்ல ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சமூக வாக்குகள் இருக்கு, ஒரு பேக்ரவுண்ட் வந்து வேற வழி இல்ல. நீங்க வந்து தேர்தலில் நிக்கணும்னா ஏதாவது ஒரு கட்சியோட அலையன்ஸ்ல போகணும். அவங்களால 200 தனித்து நிக்கிறது கொஞ்சம் 4 தொகுதிகளையும் தனித்துலாம் நிற்க முடியாது. அப்ப ஏதாவது ஒரு கட்சியோட போயிட்டு ஒரு 10 சீட்டு 15 சீட்டு வாங்கும் போது விஜய் தான் எல்லாரையும் நாங்க வரவேற்போம் அப்படின்னு சொல்றாருல. விஜயும் டிசம்பர் வரைக்கும் பொறுத்திருங்கள், நாங்கள் கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்றாரு. தினகரனும் அதான் சொல்றாரு. இப்ப தினகரன் அவர்கள் என்னன்னா ஒரு 3 மாசம் டைம் கொடுத்திருக்காரு பிஜேபிக்கு. அதாவது நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி இந்த இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுங்க, எங்களுக்கு உங்களோட பிரச்சனை இல்லை. இன்னொன்னு என்னன்னா, இது டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த கேம்ப்ல பேசப்படுகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், தலைவரான பிறகு திரு நயினார் நாகேந்திரன் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு எங்களுக்கான முக்கியத்துவம் அங்கு குறைந்திருக்கிறது. அவர்கள் இருக்கும் பொழுது எங்களை வந்து அவர் வந்து அரவணைத்து சென்றார். இப்போ வந்து இபிஎஸ்ஐ அரவணைப்பது மட்டுமே பாஜகவினுடைய வேலையாக இருக்கிறது. இபிஎஸ் இருந்தா மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. அப்ப இபிஎஸ் மட்டும் இருந்து நீங்க ஜெயிக்க முடியும்னா நீங்க போய் ஜெயிச்சுக்கோங்க, எங்களை கூப்பிடாதீங்க அப்படிங்கிறதா இவங்க சொல்ல வர்ற ஒரு செய்தி. இதுல உண்மை என்னன்னா, ஆஸ் வி ஸ்பீக் இப்ப இருக்கிறபடி அதிமுக, பாஜக, தமாக இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து, இவங்களாம் யாருமே இல்லைன்னா கூட பிஎம்கே இந்த கூட்டணிக்கு வந்தாலும் கூட ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸா இருக்குமே தவிர, இவர்களால் திமுகவை தோற்கடிக்க முடியுமா, இவர்களால் ஆட்சிக்கு வர முடியுமானா அது உண்மையிலே சந்தேகம் தான். 2021 கூட இவங்களால பெருமளவில் வந்து வெற்றி பெற முடியவில்லை. அப்ப என்னன்னா, அப்ப எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்போசிஷனை நாம கொடுக்க முடியும். இப்போ பிஜேபி, இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களாம் எந்த அடிப்படையில் இதை சொல்றாங்கன்னா, விஜய் ஏற்கனவே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபோர்ஸா எமர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது, விஜய்க்கு வந்து ஒரு சில ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் போகும் பொழுது நீங்க என்ன பண்ணோம்னா, இந்த அலையன்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் எல்லாரும் வந்து இந்த பக்கம் இணைவாங்க. எல்லாரும் இங்க வரும்போது தான் இந்த அலையன்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த அலையன்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆனா மட்டும்தான் டிஎம்கேக்கு எதிரான வாக்குகள் இங்க ஒரு சேர வரும். அப்பதான் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இப்போ நீங்களே வந்து ஓபிஎஸ் வேண்டாம், டிடிவி வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்கள விஜய் பக்கம் தள்ளிட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகுறாரு, அவர்களுக்கான வாய்ப்பை இவர்களே ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருளாகும்.